எந்த ஸ்டாண்ட் பையில் திமுக முன் வச்சு போச்சோ, அதாவது கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய திமுக, ரம்ஜானுக்கு இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய திமுக, தீபாவளிக்கோ பொங்கலுக்கு சொல்கிறாங்க, தீபாவளிக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ வரலட்சுமி விரதத்துக்கோ இந்த மாதிரி திருவிழாக்களுக்கு இந்துக்களுக்கு சொல்ல யோசிக்கின்றது. இவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னால் கிறிஸ்துவருடைய வாக்கு இஸ்லாமியுடைய வாக்கு நம்மளுக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்குது. இதே ஸ்டாண்ட் பையில் விஜய் இப்போ செஞ்சுருக்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன அதில் விஷயம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பல்க் ஆஃப் ஓட் ஒரு இடத்துல இருக்குது. அந்த ஓட் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? அவங்கள நம்ம வசப்படுத்திக்கணும். வசப்படுத்துறது எப்படி? அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும், நம்ம போகணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இந்த ஓட்டு செதறி கிடைக்குது. போடுறவன் போடுறான், நம்ம சொன்னாலும் போடுறான், சொல்லினாலும் போடுறான் அப்படின்னு ஒரு மூடர்களை பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்கறதுனால இந்த விஷயம் நடக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, விஜய் அவர்களை அப்படியே விட்டுருந்தா கூட ஒற்றை இலக்க ஓட்டை பேங்க் தாண்டி இருக்க முடியாது. 8% 9% தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு கரூர் சம்பவத்திற்கு முன்பு விஜய் யாருன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இது யார் செஞ்சாங்களோ என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் அரசு இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க.